பூர்வீகம் தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் 2025 co-presented by தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ், powered by PSNA College of Engineering and Technology. நாள் செப்டம்பர் 28. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து பெண் தெய்வங்கள், அனைத்து ஆண் தெய்வங்கள், அனைத்து காவல் தெய்வங்கள், எல்லா தெய்வங்களுடைய பொற்பாதங்களை வணங்கிக்கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இரவு 9 to 2 மணி வரையும் சந்திர கிரகணம் இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில வழிமுறைகளை மட்டும் நம்மளுடைய புதியுகம் நேயர்கள் பின்பற்றுங்க. ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே இரவு உணவை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு பாயிண்ட்டு. கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வெளியில் வரக்கூடாது. இது இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 மணி முடிஞ்சிடுது அப்படின்னா இப்போ நீங்கள் காலையில் எந்திரிப்பீங்க அப்படின்னா எந்திரிச்சு எல்லோரும் குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு நார்மலாக கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை மட்டும் பேசிக்காக எல்லோரும் செய்யணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே உலகத்தில் நடக்கிற சில மாற்றங்கள், இப்போ ஒரு கொரோனா வைரஸ் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதிரி கிரகணத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்குது. அதுபோல் மனித வாழ்க்கையிலையும் தன்னுடைய சுய ஜாதகத்திலையும் கூட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மாற்றம்னா நெகட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதிரி தெய்வ வழிபாடை இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். மிக்க நன்றி சார். அருமையான விளக்கம் இன்னைக்கு சந்திர கிரகணத்துக்கு கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமராஜன் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? புள்ளம்பாடி. சரி, 48க்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்க. 39 மேடம். சரி, காத்துருங்க. நீங்க கேட்க போற கேள்வி, அதற்கான பதில் சார் சொல்லுவார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. புள்ளம்பாடினா எந்த மாவட்டங்க ஐயா? திருச்சி மாவட்டங்க. சரிங்க. ஏன்னா உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது மணப்பாறை பக்கத்தில் இருக்கிற பெரியகாண்டி அம்மன் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி தெய்வமாக காமிக்குது. அதாவது நாக வடிவான தெய்வம். அதே போல் பெருமாளும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற கணக்கு வருது. உங்களுடைய குலதெய்வம் என்னையா? இங்க இப்போ அம்மன் தாங்கய்யா, நல்லதாய் அம்மன் இங்கே தான் இருக்கு, லோக்கல்ல தான் இருக்கு. அதான். அதே போல் அந்த கோயிலில் பாம்பு புத்து, பாம்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது வச்சுருக்காங்களா? இல்லைங்க, இப்போல்லாம் கோயிலெலாம் வேலை செஞ்சு அதெல்லாம் இதாக இருக்குங்க. ரைட்டுங்க. ஏன்னா உங்கள் கோயிலுக்கு பாம்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, வீரப்பூர் பார்த்தீங்கன்னா அந்த பெரியகாண்டியம்மன் நாகத்துக்கு பிறந்த தெய்வம். அதே போல் உங்களுடைய வரலாறுலேயும் உங்களோட கோயில் வரலாறுலேயும் பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு அப்படிங்கிறது முதல் கருத்து. அதனால் உங்களுடைய வழிபாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மன், துர்க்கையம்மன் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு கூட வரலாம். ரைட், இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, எதுக்கு கேட்க போகிறீங்க, என்ன விஷயத்தை பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வீடு மனை சம்மந்தப்பட்டது, வரவேண்டிய வருமானம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள். 3வதாக திருமணம் சம்மந்தப்பட்டதுன்னு வருது. உங்கள் கேள்வி என்னங்கய்யா? எங்கள் பொண்ணுக்கு 5 வருஷம் ஆச்சுங்கய்யா, திரும்ப கல்யாணம் பண்ணி குழந்தை ஒன்றும் அந்த இதாக மாட்டேன். ரைட்டுங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் லக்னத்துக்கு 5 கூடையவர் அப்படிங்கிற கணக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது டிலே ஆகி தான் நடக்கும். நாகதோஷம் இருக்குது, நாகம் சம்மந்தப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுடைய பொண்ணு சுத்த ஜாதகமா ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகமா? ராகுகேது தோஷம். அதுதான். ஏன்னா ஒரு கிரகம் கண்டுபிடிக்கும் போதே அது பாம்பு கிரகமா என்னங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஏன்னா எடுத்தோடனே நான் பாம்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ராகுகேது தோஷம் இருக்குது. அப்போ ராகுகேது தோஷத்துக்கு காளியம்மன், துர்க்கையம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு முறை காளகஸ்தி போய் இரவு தங்கியிருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பாலாபிஷேகம் இதெல்லாம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இந்த நாகதோஷம் சரியானதுக்கப்புறம் தான் நடக்குங்கிறது முதல் பாயிண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் மேற்கொள்ள சொல்லுங்கள். சஷ்டி விரதம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாலுமே 2026 5 மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு கன்சீவ் ஆவாங்க. முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்குது. கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் விஸ்வநாதன், மேட்டுப்பள்ளி மேடம். எந்த ஊர்? மேட்டுப்பள்ளிங்க. சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள் சார்.
10 நம்பர் மேடம். 10. காத்திருங்க, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். சரிங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். முதல் விஷயம் வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காடு, ஒரு மலை பிரதேசம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஆண் தெய்வமும், அதே போல் வந்து பெண் தெய்வங்கள் கோயிலில் இருக்கிற அதுலேயும் ஒரு ஆண் தெய்வம் காவல் தெய்வம், 2 இடத்துல காவல் தெய்வம் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிற கணக்கு வருதுங்கய்யா. ஐயனார், சாஸ்தா இந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வ பேர் சொல்லுங்க. அம்மன் கோயிலுங்க. அம்மன், அதில் இருக்கிற ஆண் தெய்வம். ஆண் தெய்வம் தாத்தா இருக்குங்க. நல்லா சொல்லுங்க. அது சிவனோட அவதாரத்தை ஒரு தாத்தா கோயில் இருக்குங்க. ரைட்டுங்க. அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும்னா பெண் மாங்கல்ய ஸ்தானம் நிலம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு, இது நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. உங்கள் கேள்வி என்னங்க? கேள்வி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, கல்யாணம் 2 கேட்கணுங்க. உடல் ஆரோக்கியம் சரியில்லையா? ஆமா சரியில்லைங்க, கல்யாணம் பற்றி கேட்கணும். ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு தான் இங்கே கேள்வி வந்திருக்குது. அதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு அதுக்கு திருமணங்கிறது தடைங்கய்யா. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவோட அப்பா இவங்க காலத்திலேயே ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆகாமையே இறந்துருக்காங்க. ஆமாங்க. சரிங்களா? அது ஒன்று வந்துட்டு அவங்கள வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க, கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இது, அதை கும்பிட்டுட்டு வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திருமணம் விஷயம் அப்படிங்கிறது வந்து டிலே ஆகி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற அளவுக்கு நேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த டைமிங் மாறணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கனால வந்து அதிகபட்சம் வந்துட்டு ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள் விலகும். இது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக சுற்றி கிரகங்கள் மாற 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 உங்களுக்கு இந்த நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கனால முருகன் கோயிலுக்கு போய் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த விபூதியை எடுத்து வாயில் போட்டு நீங்கள் வந்து பிரசாதமாக நினச்சி சாப்பிட்டாவே போதும், உங்களுக்கு நோய் வந்து குணமடையும். ஆனால் அந்த இடத்துக்கு போகணும், அவ்வளோதான். அதனால் தொடர்ந்து முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாலுமே நல்ல மாற்றங்கள் வருமையாக. நன்றிங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் திருமலவாயிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? உங்களுடைய சாரிம்மா 48க்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்கம்மா. 7ஆம் நம்பர்மா. சரி, காத்துருங்க, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. அம்மா வணக்கங்க ஐயா. முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறது யாருமா? கவர்மெண்ட் எங்க வீட்டுக்காரர் இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க. ரைட்டுங்க. அது மாதிரி கவர்மெண்ட் வேலைனால ஆதாயம் அடைய வேண்டிய ஜாதகம் அப்படின்னா புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம் பெற்று ஆரூடமாக வரும். அதனால் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும். அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமண தடை சம்மந்தப்பட்டது கேள்வி. வீட்டை விட்டு வெளியேறி பிரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அடுத்தது வந்து உடல் ஆரோக்கியம். அந்த 3 விஷயம் கேள்வி வருது. உங்கள் கேள்வி என்னம்மா? முதல்ல பையனுக்கு திருமணம் பார்த்துட்டு ரைட்டுங்க, அதை சொல்கிறேங்க. ராகுக்கு எது தோஷமோ இல்லை செவ்வாய் தோஷமோ கண்டிப்பாக உண்டுமா? சரிங்க. அது இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா ஜோசியர்? இல்லை, இது வரைக்கும் எதுவும் சொல்லலையா? அதாவதுமா ராசியிலிருந்து செவ்வாயை எண்ணி வந்தால் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அதே போல் லக்னத்திலேருந்து எண்ணி பார்த்தாலும் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். கடகத்திலையும் சிம்மத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு. இப்படிங்கிற நிறைய இது இருக்கிறனால செவ்வாயோடைய ஆதிக்கம் இதில் கண்டிப்பாக உண்டுங்கிறது ஒன்று. அதே போல் 12ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அது 12ஆம் இடங்கிறது ஒரு வகையில் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. அப்படிங்கும்போது ராகு கேது தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பிரசன்ன வகையில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 7 வாரம் அவர் எந்த கிழமையில் பிறந்தாரோ அந்த கிழமையில் ஒரு காளியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விளக்கு போட சொல்லுங்கள். திருமண தடைகள் விலகி கண்டிப்பாலுமே பொண்ணு கூடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். இன்னிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த சிவன் ஆலயத்தில் திருமணம் நடத்துகிறோம் அப்படிங்கன்னு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக கூடி வந்துருமா. நன்றி. இப்போ தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், தமிழ்மதி. எந்த ஊர்லேருந்துமா? திருவாரூர் மேம். சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள். 2. காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குலதெய்வத்தோடைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாள் இதெல்லாம் காமிக்குதுமா.
உங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக கும்பிட்டுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு வந்து கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போங்க. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வினா, நான் படிச்சிருக்கிறேன், இல்லைனா என்னுடைய வாழ்க்கையில் இது இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற விஷயம் தடைப்பட்டு கிடக்குது, தாமதமாக இருக்குது, எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி பேசணும். உங்களுடைய கேள்வி என்னம்மா? அதேதான் சார், நான் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டுங்கம்மா. அந்த கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்மாக உங்களுக்கு உண்டு. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாலுமே கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் போவீங்க. தடையை மீறி உங்களை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் போவீங்க அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. அடுத்த முறை உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச உதவியோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் விரதம் இருந்து ஒரு நெய் தேங்காய் வந்து கொடுத்து விட்டு அந்த பிரசாதம் வாங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தடைகள் விலகி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது. தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கம்மா. சிவன் கோயிலுக்கு பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்குமா, குறையே கிடையாது. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்கம்மா. தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்காம. உங்க பேரு? ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிரகணத்தினுடைய சிறப்புகள் அப்படி வேற ஏதாவது இருக்கா சார்? சிறப்புகள் அப்படிங்கிறதோட உலக நன்மைகள், உலக தீமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து நிறைய வந்து வர்த்தக போர்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வர்த்தக போர்னால் வந்து, அதாவது உலக போருங்கிறது வந்து மிஷின் கன்னை வச்சு ஒவ்வொரு நாடும் வந்து ஏவுகணை ஏவி இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நாலேஜிபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீ எனக்கு ஒத்து வரலையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம நாட்டோடைய பிரதமர் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக வந்து செயல்படுத்தி சில விஷயங்களை வந்து இந்தியாவை வல்லரசு ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டமும், இல்லை வல்லரசாக கண்டிப்பாலுமே நம்ம எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த கிரகணத்துக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அதே போல் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடைய சிம்டம்ஸ் நேற்றும் முதல் நாளுமே ஆரம்பிச்சிருக்குது. சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசமான விஷயங்கள். விலை வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க. அதோடைய மாற்றங்கள் இதெல்லாம் இந்த கிரகணத்தை ஒட்டி தான் எல்லாமே நடக்கும். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அது எல்லாமே நன்மைக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க சில ராசிக்காரங்க, அதாவது இப்போ கிரகணம் நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சிம்மத்தில் வந்து சந்திரன் கிடையாது. அதே வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த கும்பத்தை ஒட்டி இருக்கிற ராசிகள் மகரம், கும்பம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து மறைஞ்சிருக்கிறது துலாம், இந்த மாதிரி இதில் இப்படிங்கிற மாதிரி கிரகங்கள், அதர் சம்மந்தப்பட்ட நாடு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. பொருளாதார ரீதியோ இல்லை வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான அமைப்புகளோ, ஏதோ ஒரு வெள்ளம், ஒரு ஃபயரு, இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு எல்லளவும் மாற்றங்கள் கிடையாது. நிறைய முன்னேற்றமும் ஒரு மக்களுக்கு சந்தோஷமான விஷயங்களும் நடக்கும். தங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் குறைவுஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஏறும். ஆனால் குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. சரி சார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது இந்த குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. குலதெய்வத்தை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு இந்த குலதெய்வமானு கேட்டுட்டு தான் அடுத்த கேள்விக்கும் அடுத்த டிஸ்கஷனுக்கே போகிறீங்க. இந்த குலதெய்வம் எந்த அளவுக்கு முக்கியம் சார்? இப்போது மனிதனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு தென்னங்கண்ணை கொண்டுட்டு போய் வச்சுருக்கேன், நான் குருசாமி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனைகளும் கிடையாது, பெரிய இதில் ஒரு கௌரவமும் கிடையாது. நான் வந்து திருப்பதிக்கு வந்து நடந்தே போவேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. திருவண்ணாமலை வந்து கிரிவலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் விடாமல் நான் ஒரு 20 வருஷம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கௌரவம் கிடையாது. எது கௌரவம், எது வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்கிறது. ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னா மட்டும்தான் மித்த தெய்வங்கள் வீட்டுக்கு தானாக தேடி வரும். அப்பேற்பட்ட அந்த குலதெய்வ வழிபாடை இந்த வெற்றிலையை வச்சு பிரசனங்க பார்க்கும் பொழுது நம்ம முதல் விஷயமாக சொல்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இல்லைன்னா, இப்படியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ நாளில் நடக்குங்கிற அந்த நிர்ணயமே அந்த குலதெய்வ வழிபாடை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இந்த நேயர்கள் அனைவரும் குலதெய்வத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மாதம் ஒரு முறை போகணும், அதுதான் குலதெய்வ வழிபாடு. அப்படி போக முடியல அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லைனா வருடம் ஒரு முறை, வெளிநாட்டில் இருக்கவங்களா வருடம் ஒரு முறை போகணும். இதை செஞ்சுக்கோங்க. நம்ம வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா
தெய்வங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம பார்க்குறோம், ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம வெற்றிலை வச்சு நம்ம பார்க்குறோம். அதனால் வெற்றிலை, எலுமிச்சம்பழம், பூவு, ஊதுபத்தி, நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டில் வச்சு கொடுத்தோம்னாவே போதும். உங்கள் கேள்வி, உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய செல் நம்பரு. யாராவது வர்ற மாதிரியும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து மக்களுக்கு நான் கொடுக்குற ஒரு வேண்டுகோள். நேரில் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாலுமே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.